KLR the Photography YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா ஃபன்சன். இந்த வீடியோவில் 2022 சூப்பர் டூப்பர் பிகினர்ஸ் கேமரா எதை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் சார். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR the Photography YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது ஒரு பிகினர்ஸ் கேமரா, நல்ல கேமரா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார், எனக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் கேமரா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஒரு 5-6 கமெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இது ஒருத்தரும் தனித்தனி முறையில் வந்து இந்த கேமரா வாங்க அந்த கேமரா வாங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த 2022 ஒரு பிகினர்ஸ் வாங்கக்கூடிய பெஸ்ட் கேமராஸ் ஒரு 4 கேமராஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து பேசலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது அவங்களுக்கு டைரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குறிப்பாக ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கேமராஸ் இருக்குது, இவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. அப்போது எந்த மாடல் வந்து எனக்கு நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கும் போது எனக்கு அது சூட்டபுளாக இருக்கும். பேசிக்கலி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் கற்றுக்க சமயத்தில் நம்மளால் வந்து பல லட்சம் கொடுத்து ஒரு கேமராவையோ லென்ஸையோ வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஃபோட்டோகிராஃபியே தெரியாது. அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கிறது ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னா பேசிக்கலி அது வந்து ஒரு பட்ஜெட் கேமராவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிகினருடைய கேமரா ஒரு பட்ஜெட் கேமரா அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு DSLR கேமராவாக தான் இருக்க முடியும். மிரர்லெஸ் கேமராவை இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மிரர்லெஸ் கேமரா எதுவுமே நம்ம பட்ஜெட்குள்ளே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் வாங்க வேண்டியது DSLR கேமரா அப்படிங்கிறத பற்றி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த DSLR கேமராஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி லெவல் கேமரா, பிகினர்ஸ் கேமரான்னு சில மாடல்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேமராஸை நீங்கள் கண்ணு மூடி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன் DSLR கேமரா வாங்கணும் அப்படின்னா DSLR கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பான கேமரா. ஓகே, ஒரு 25,000 ஆரம்பித்து 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வாங்கிடலாமே. ஆனால் மிரர்லெஸ் கேமரா நீங்கள் வாங்க முடியாது. அதனால் ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா DSLR இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ரெண்டாவது, DSLR கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ப்ரூவன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து DSLR டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு நிறைய கேமராஸ் வந்துருக்கு, நிறைய கேமராஸ் வந்து குவாலிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது அதை நம்ம கண்ணு மூடி வாங்கணும் இல்லையா. அது இன்னொரு ரீசன் நம்மளுக்கு விலையும் கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ப்ரூவன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு பிகினர்ஸ் கேமராஸில் வந்து கச்சா நிறைய மெனூஸ், நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது தெரியாமல் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா. அதனால் ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், ஒரு பேசிக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ், எசென்ஷியல் கண்ட்ரோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு DSLR கேமராஸ் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேமராவை கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இல்லை, வெறுத்துட்டு கேமரா தூக்கி ஒரு மூலையை கபோர்டில் வச்சுட்டு வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற படங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா, உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும் இல்லையா. இப்போ DSLR கேமராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இருக்குது இல்லையா. ஸோ ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் நீங்கள் பார்க்கும்போது டைரெக்டாக அந்த சீனில் வந்து நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி அது வியூவில் உங்களுக்கு தெரியுது. அப்போ அது ஃபோட்டோவில் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அது பெஸ்ட்டான ஒரு டூல் DSLR கேமரா ஆக்சுவலாக. ஓகே, அப்போது உங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் அபவுட் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கற்றுக்கிறதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சாய்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி DSLR கேமராஸில் பேசிக் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர லைட் வெயிட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஈஸியாக ஒரு ஹேண்ட் பேக் தூக்கி போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. இது தவிர முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஆண்டுகள் DSLR கேமராஸ் இருக்கிறதுனால, பேசிக் மாடல்ஸ் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான லென்சஸ் அவைலபிளாக இருக்குது. வெதர் Canon, Nikon எந்த மாடல் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லென்சஸ் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் லென்சஸ் வாங்குறது இல்லையோ, லென்சஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறது இல்லையோ, எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா. பட் நான் வந்து குறிப்பாக எந்த பிராண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஐ வுட் ரெக்கமெண்ட் Canon ஆர் Nikon. இந்த 2 பிராண்டை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க் ரொம்ப பெருசு உங்களுக்கு இல்லை, அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்ப பெருசு உங்களுக்கு.
அதையும் தாண்டி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிராண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்ல சமயத்தில் பிகினர்ஸ் கேமராஸ் பொறுத்தவரைக்கு டிஎஸ்எல்ஆர் பொறுத்தவரைக்கு வந்து இந்த 2 பிராண்ட்ஸும் வந்து எல்லாரோட மைண்ட்லையுமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக. நாளைக்கு இந்த கேமரா நீங்கள் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேல் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிகாஸ் இது ஒரு நோன் பிராண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் வந்து என்னுடைய பெஸ்ட் சஜஷன். இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் எந்த மாடல்ஸ் வாங்கலாம் அப்படிங்க பற்றி பார்க்கலாமா? முதல்ல நான் சஜஸ்ட் பண்ணுறது கேனனுடைய EOS 2000 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் கேமரா இல்லை, கேனனுடைய கேமரா. இது சூப்பரான ஒரு கேமராங்க, விலை ரொம்ப கம்மியான கேமரா ஆக்சுவலாக. அது தவிர வந்து ஐ திங்க் அதனுடைய ப்ரைஸுக்கு ஒர்த்தான இமேஜ் குவாலிட்டி வந்து இந்த கேமரா கொடுக்குது. அதனுடைய ஃப்ரேம்ஸ் பர் ரேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து 3 frames per second அப்படிங்கிற மாதிரி இது வந்து படத்தை ஷூட் பண்ணது ஆக்சுவலாக. நல்ல கேமரா. அதாவது பேசிக்கான ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தால் கூட ஒரு பேசிக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் பூரா அந்த கேமராவில் இருக்குது ஆக்சுவலாக. குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த 24.1 மெகாபிக்சல்ஸ் உள்ள ஒரு கேமரா. ஓகே, ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா 3 inches இருக்குது உங்களுக்கு. 920 ஸ்பாட்ஸ் இல்லை, டாட்ஸ் இருக்குது. அதில் வியூ ஃபைண்டர் வந்து ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர், 95% கவரேஜ் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பஸ் ரேட் அப்படிங்கிறது இதில் 3 frames per second. தட் மீன்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு அது 3 படம் எடுக்கும். ஓகே, அண்ட் வீடியோ ரெசல்யூஷன் கூட ரொம்ப சூப்பரான ரெசல்யூஷன். 1920 x 1080 இருக்குது உங்களுக்கு. அதில் 30 frames per second இருக்குது, 25 frames per second இருக்குது, அண்ட் 25 frames per second இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து மெயினாக பிகினர்ஸ்க்காகவே எய்ம் பண்ணப்பட்ட, டார்கெட் பண்ணப்பட்ட ஒரு கேமராங்க ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் நிறைய பிகினர்ஸ் வந்து கேனனுடைய 2000D கேமரா வாங்கி பயன்படுத்துகிறாங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து திஸ் இஸ் தி லோயஸ்ட் ப்ரைஸ் கேமரா which you can buy for starting photography. ஓகே, ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கேமரா நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து நிக்கானுடைய D3500 செமையான கேமராங்க ஆக்சுவலாக. நிறைய நிக்கான் கேன் சே ஃபேசினேட்டட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்டார்ட் வித் என்ன பண்ணுறாங்கன்னா அதே கோ ஃபார் 3500. அன்ஃபார்ச்சுனேட்லி 3500 மாடல் வந்து இப்போ நிக்கான் டிஸ்கண்டினியூ பண்ணதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தால் கூட மார்க்கெட்டில் இந்த கேமராஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அந்த கேமராஸை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இன்ஃபேக்ட் யூ கேன் ஈவன் பை செகண்ட் ஹேண்ட் கேமரா. ஓகே, அந்த அளவுக்கு வந்து இந்த கேமரா வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஐ திங்க் இதான் ப்ராப்ளி த பெஸ்ட் கேமரா ஃபார் என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். பிகினர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் கேமரான்னு சொல்லுவேன். ஏன்னா இது 24.2 மெகாபிக்சல் சைஸில் அதனுடைய ரெசல்யூஷன் இருக்குது. நிக்கானுடைய F மவுண்ட் ஆக்சுவலாக. அதனால் எல்லா F மவுண்ட் லென்சஸும் அதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் பஸ் ரேட், அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுத்துட்டிங்கன்னா 5 frames per second. சூப்பருங்க இல்லை? அதனால் அது மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது. வீடியோ ரெசல்யூஷனும் சூப்பர் ஆக்சுவலாக. 920 x 1080 இருக்குது. அதில் 60 frames இருக்குது, 50 frames இருக்குது, 30 frames, 25 x 24 frames ஆக்சுவலாக. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா ஐ திங்க் யூ ஷுட் கோ ஃபார் திஸ் கேமரா. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஹேண்ட்லிங் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அது தவிர இந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுட்டோரியல் மோடு கூட இதில். டுட்டோரியல் மோடுனா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் மோடுன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் மோட்னா என்ன அப்படிங்கிறது அதிலே டிஸ்கிரிப்ஷன் வரும். அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு பிகினராக நீங்கள் பண்ணும்போது ஒரு மோடு நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த கேமரா வந்து அந்த மோடினுடைய டீட்டெயில்ஸை ஹைலைட் பண்ணி அது சொல்லுது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் டுட்டோரியல் மோடு இருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா இருக்கும். இது தவிர அதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும் சூப்பர். 1550 ஷார்ட்ஸ் வரைக்கும் அதனுடைய ஒரு சார்ஜில் உங்களால் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் இந்த கேமரா வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அமங் த பிகினர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அப்படி ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு வெரி குட் கேமரா வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நிக்கானுடைய லவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் D3500 அப்படிங்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்க. செகண்ட் ஹேண்டில் வந்து ரொம்ப ராக் பாட்டம் ப்ரைஸில் கிடைக்குதுங்க இந்த கேமரா. கொஞ்சம் கம்மியான அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமராவை நீங்கள் வந்து ஈவன் செகண்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அந்த ஆஸ்பெக்டில் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நிக்கானுடைய D3500. Next in the list, I would suggest Canon 250D அப்படின்னு ஒரு கேமரா ஆக்சுவலாக. இது சூப்பரான கேமரா. விலை கொஞ்சம் அதிகங்க. ஏன் விலை கொஞ்சம் அதிகம் கேட்டிங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து மற்ற அதனுடைய கவுண்டர் பார்ட்ஸை விட கொஞ்சம் டெஃபினட்டாக விலை அதிகமான கேமரா. ஆனால் வந்து அமேசிங்கான ஒரு லைட் வெயிட்டான ஒரு கேமரா. அந்த ஸ்மாலஸ்ட் கேமரா இந்த கேட்டகரி அப்படின்னு Canon சொல்கிறாங்க. அண்ட் வேரி ஆங்கிள் டச் ஸ்க்ரீன் அதில் இருக்குது. கேமரா அந்த டில்ட்டிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, அது 360 degrees நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். வேண்டிய ஆங்கிள் வச்சுக்கலாம். டச் ஸ்க்ரீன் இருக்க ஆப்ஷன் உங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் மெனுவில் போய் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. அப்படியே தொடுங்க போதும், அப்பர்ச்சர் சேஞ்ச் ஆகும். அப்படியே தொடுங்க போகும், ஷட்டர் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ISO சூப்பரான விஷயங்க ஆக்சுவலாக. அது தவிர ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேனனுடைய சூப்பர் டூப்பர் டெக்னாலஜி ஆகக்கூடிய டியூயல் பிக்சல் சென்சார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்வான்ஸ்டான கேமராஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜி ஆக்சுவலாக. அதை வந்து செகண்ட் லெவல் கேமராவில் Canon கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் அதோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
அதை தாண்டி இதனுடைய மெகா பிக்சல்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது சேம் லைக் த ப்ரீவியஸ் கேமராஸ் 24.1 மெகா பிக்சல்ஸ் இருக்குது. அண்ட் லென்சஸ் அப்படின்னா EF லென்சஸ் அண்ட் EFS லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இருக்குது, 95% கவரேஜ் இருக்குது. அதில் அதனுடைய பர்ஸ்ட் ரேட்னு எடுத்துட்டிங்கன்னா 5 frames per second அப்படிங்கிற மாதிரி பர்ஸ்ட் ரேட்ஸ் இருக்குது. வீடியோ கூட ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இல்லை 4K வீடியோ இதில் இருக்குங்க. ஓகேவா, உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பெருசாக போகணும் இல்லாட்டி பேரலாக வீடியோவை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் 4K வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, UHD இருக்குது, அப்புறம் வந்து 60 frames இருக்குது, 50 frames per second இருக்குது, 25 frames இருக்குது, அண்ட் 24 frames இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது பிகினர் டு இன்டர்மீடியட் உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கேனர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்களேன், அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து இந்த கேமரா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா. அதனால என்ன பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா, ஓகே நான் கற்றுக்க போகிறேன், இதுலேருந்து புது கேமரா வாங்கி கற்றுக்கிறவங்களுக்கு அது என்ட்ரி லெவல் கேமராவோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் கேமரா வந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமானு பரவாயில்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேனனுடைய 250D அப்படிங்கிறது ஒரு செமையான கேமரா, சூப்பர் டூப்பர் கேமரா ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண கேமரா, அதாவது பிகினர்ஸுடைய பட்ஜெட் கேமராவில் பெஸ்ட் கேமரா 4 கேமராவில் 4ஆவதாக நான் சொல்லக்கூடிய கேமரா வந்து நிக்கானுடைய 5300. 5300 ஒரு சூப்பரான ஒரு கேமராங்க ஆக்சுவலாக. வந்து அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் அண்ட் இமேஜ் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப லைட் வெயிட் பட் ஸ்டில் சாலிட் கேமரா. ஓகே, ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப லார்ஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதாவது கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் லெவல் கேமரா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் கேமரா ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஈவன் கன்சிடர் திஸ் பைங் ஆஸ் அ செகண்ட் ஹேண்ட் கேமரா. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்கலாம், அந்த லிங்க் மேலே கொடுத்துருங்க பாருங்க. ஆக்சுவலாக அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். செகண்ட் ஹேண்ட் கேமராஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓகே, D5300 அப்படிங்கிறது ஒரு DSLR கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது 24 மெகா பிக்சல்ஸ் கேமரா. ஐ திங்க் நான் சொன்ன எல்லா கேமராவும் பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல்ஸ் கேமரா இல்லையா. லென்சஸ் எடுத்தீங்கன்னா நிக்கானுடைய F மவுண்ட் எல்லா லென்ஸும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இருக்குது, 95% கவரேஜ் இருக்குது அதில். அண்ட் பர்ஸ்ட் ரேட் எடுத்துட்டிங்கன்னா 5 frames per second. அதுதான் அதனுடைய பர்ஸ்ட் ரேட் ஆக்சுவலாக. ஒரு செகண்டுக்கு 5 படம் எடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, நிறைய பேருக்கு பிகினர்ஸாக இருக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம பேர்ட் ஃபோட்டோகிராஃபி நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ இந்த 5 frames அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க இல்லையா. இதோட சேர்ந்து நீங்கள் ஒரு 75-300 லென்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போதும் இனிஷியலாக கலக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, பட் என்னன்னா அந்த கேமராவில் வந்து டச் ஸ்க்ரீன் இல்லை, அது ஒன்று தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆக்சுவலாக. ஓகே, பட் அதனால் என்ன ஆக்சுவலாக இல்லை, மெனுக்குள்ளே போய் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன 4 கேமரா ஆக்சுவலாக. முதல் கேமரா வந்து கேனனுடைய 2000D. ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா நிக்கானுடைய D3500. மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா கேனனுடைய 250D. நாலாவது என்ன கேட்டிங்கன்னா நிக்கானுடைய D5300. ஓகே, ஸோ இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிகினர் பட்ஜெட் கேமரா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது 4 கேமராவையும் கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் 2022 ஒரு பெஸ்ட்டான பிகினர்ஸுடைய பட்ஜெட் கேமரா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னா நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. அதை தாண்டி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குறிப்பாக நான் சொன்னது 4 கேமராவை தவிர வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேமராஸ், பட்ஜெட் கேமராஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.